ஹே யூடியூப் வாசிகளே, இப்போ நம்ம இருக்குது என்ன லேப்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேபு. இப்போ கெமிக்கல் டெக்னாலஜி லேபு கிடையாது, அதுவும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேபு மிக்ஸ் ஆகி இதில் 5 எக்ஸ்பெரிமெண்ட் அதில் 5 எக்ஸ்பெரிமெண்ட்டாக டோட்டலாக 10 எக்ஸ்பெரிமெண்ட் வந்திருக்கு. இந்த பையன் காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிடிஎஸ் மீட்டர். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேபில் ரெகுலேஷன் 23ல் டிடிஎஸ் மீட்டர் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ண உடனே 000ன்னு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளாக ஆர்ஓ வாட்டர் ரீஃபைன் பண்ண எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து செக் பண்ணுறப்போ 012 018 அந்த ரேஞ்சில் தான் காட்டும். அவ்வளோ பியூராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரேசஸ் வந்து அந்த மீட்டரில் இருக்கும். ஸோ அந்த ட்ரேசஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது சாம்பிளாக நார்மலாக இந்த குழாயில் வரக்கூடிய தண்ணி, நார்மலாக ஹார்டு வாட்டர் வாங்க இல்லைங்களா, நார்மலாக பக்கெட்லலாம் அந்த இது பாசி பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான வாட்டர் எந்த ரீஃபைனரியும் பண்ணாத வாட்டரை செக் பண்ணுறப்போ 200 180 198 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு டிடிஎஸ் காட்டும். டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் மூணாவது சாம்பிளாக வந்து ஒரு ரொம்ப சால்ட் அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய வாட்டர் கொஞ்ச நேரம் ஆனாலும் அந்த சால்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே டெபாசிட் ஆகிடும். அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியதில் மூணாவது சாம்பிளில் அது அகெயின் அந்த மீட்டரை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரேசஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ணி பார்க்குறோம். அதுலேயும் ஒரு 250க்கு மேலே 250க்கு மேலே 300க்குள்ளே அந்த ரீடிங்ஸ் வந்து காட்டுது. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் சாம்பிளில் எவ்வளவுக்கு அமௌண்ட் ஆஃப் சாலிட்ஸ் வந்து கரையாமல் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான மீட்டர் தாங்க அது டிடிஎஸ் மீட்டர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளால் அந்த வாட்டரில் வந்து எவ்வளோ சாலிட்ஸ் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது பாய்.